இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 1-18 முடிய. இன்று வருடத்தினுடைய கடைசி நாள். அன்பானவர்களே, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். நம்முடைய வாழ்வில் அருளும் ஆசீரும் நிறைய வேண்டும் என்றால் இந்த கடவுள் வெளிப்படுத்திய இந்த திருமகனில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கம் சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமா? குடும்பத்தில் அமைதி உண்டாக வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டுமா? இவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். பல காரியங்கள் மனிதர்களால் செய்ய முடியாது. முடியாதவைகளை முடித்து வைப்பவர் இந்த நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அருளும் ஆசீரும் வெளிப்பட்டது என்று மறைநூல் சொல்லுகிறது. அவர் வழியாக வன்றி எதுவும் படைக்கப்படவில்லை என்று மறைநூல் சொல்லுகிறது. அதுதானே உண்மை. அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு கிடைத்தது. அவர் வழியாகத்தான் நாம் இன்றைக்கு வாழ்கிறோம். நம்முடைய மூச்சு காற்று அவருடையது. நம்முடைய இதய துடிப்பு, உடலின் இயக்கம் அவருடையது. நாம் இந்த உலகத்தில் இந்த குறிப்பிட்ட பங்கில், குறிப்பிட்ட குடும்பத்தில், குறிப்பிட்ட பெற்றோருக்கு பிள்ளையாக இருப்பது அவருடைய திட்டம். அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு தருகிறது. அவர்தான் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். நம்மில் குடிகொண்டு இருக்கிறாரா? அப்பொழுது மகிழ்ச்சி உண்டு, அமைதி உண்டு, வெற்றி உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கடவுள் மீது நம்பிக்கை உண்டு, மீட்பு உண்டு. எல்லாம் வல்லவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். பல நம்பிக்கைகளில் இருப்பவர்களெல்லாம் உண்மையான மீட்பை பெறும்படி, அருளையும் ஆசீரையும் பெறும்படி இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்ற காலத்தை விரைவுபடுத்துவீராக. இயேசுவில் ஏற்கனவே நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ்ந்து காட்ட எங்களுக்கு வலிமையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.